ஆத்மா நமஸ்தே. இன்றைக்கான புத்தக வாசிப்பு 43வது சாப்டர், உபனிஷத்துகளின் ரகசிய அர்த்தம் வெளியிடுதல், பேஜ் நம்பர் 346. சமஸ்கிருத பாஷையில் உதர் எனும் தாதுவில் இருந்து உபனிஷத் எனும் சத்தம் உண்டாயிற்று. உதர் என்றால் நாசம் செய்யப்பட்டது. அதாவது அஞ்ஞானம் எனும் சம்சார விருட்சத்தை நிர்மூலமாய் கண்டித்து பிரம்ம லட்சணத்தையும் ததேகல ஞானத்தையும் போதித்து ஜனன மரணங்கள் இல்லாமற் செய்து பிரம்மம் இப்படிப்பட்டதென்று தெரிவித்து அஞ்ஞானத்தை போக்கடித்து ஜீவ பிரம்மைக்கியத்தை போதிப்பதே உபனிஷத்துக்கள் என்று சொல்லப்படும். அதுக்கு கீழே ஆலிலை கிருஷ்ணனோட ஒரு அழகான படம் இருக்கு. ஆலிலையின் மீது சயனித்து கொண்டிருப்பது என்று காட்டும் குறி யாதனில், சகல ஜீவராசிகளின் ஹிருதய கமலத்தில் தாமரை கமலம் போன்ற ஒரு கமலம் உண்டு. அதனை இரு பிளப்பாய் பிளந்த பொழுது அது ஆலிலை வடிவமாய் இருக்கும். அப்படிப்பட்ட கமலத்தில் ஜீவாத்மா நிவசித்து கொண்டிருப்பதனால் அந்த ஜீவாத்மாவிற்கு ஆலிலையின் மீது பள்ளி கொண்டான் என்று பெயர் வந்தது. இந்த உபனிஷத்துக்கள் வேத வாக்கியம், அதாவது ஆதியில் மகா பிரளயத்தில் பரபிரமமானது அவதரித்து ஜலத்தில் ஆலிலையின் மீது படத்தில் காட்டியது போல சயனித்து கொண்டு ஒரு ஸ்ருதி வாக்கிய ரீதி இருக்கு எனும் ஸ்ருதி வாக்கிய ரீதியாய் நான் மூச்சை வெளியில் விட்ட பொழுது அம்மூச்சிலிருந்து ருக், யஜுர், சாம, அதர்வணம் என்னும் 4 வேதங்கள் உண்டாயின. அதில் கர்ம பக்தி இப்படிப்பட்டது என்றும் ஞான அனுஷ்டானங்கள் இப்படிப்பட்டது என்றும் தெரிவித்து அதை உலகத்தில் உள்ள மாணவ ஜனங்களுக்கு ஸ்ருதி ஸ்மிருதி பிரமாணங்களுடன் சொல்லி இருக்கின்றேன். ஆதலால் வேதங்கள் என்னுடைய வாக்கியங்கள் என்று அறிய வேண்டும். அந்த வேதங்களில் இருந்து ருக் வேதத்தில் 21 சாகை என பிரிவு, 21 பிரிவுகளும், யஜுர் வேதத்தில் 109 சாகைன பிரிவுகளும், சாம வேதத்தில் 1000 சாகை 1000 பிரிவுகளும், அதர்வண வேதத்தில் 50 சாகை 50 பிரிவுகளும் ஆக மொத்தம் 1180 சாகை பிரிவுகளும் உண்டாயின. இந்த 1180 பிரிவில் இருந்து உபனிஷத்துக்கள் உண்டாயின. இதில் ருக் வேதத்தில் இருந்து 10, யஜுர் வேதத்தில் இருந்து 51, சாம வேதத்தில் இருந்து 31 ஆக மொத்தம் 108 உபனிஷத்துக்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் இந்த 1180 உபனிஷத்துகளையும் பார்ப்பதற்கு நமது ஆயுட்பாகம் போதாமல் இருப்பதனால் நாம் மோட்சத்தை அடைவதற்கு வேண்டிய முக்கியமான உபனிஷத்துக்களை எல்லாம் பரிசித்து பார்த்த பொழுது 108 உபனிஷத்துக்கள் மாத்திரமே ஆகப்பட்டன. மனதை நிறுத்துவதற்காக எவை முக்கியமான உபனிஷத்துக்களோ அவைகளில் சில உபனிஷத்துக்களை மாத்திரம் இந்நூலில் காட்டப்பட்டு இருக்கின்றன. ஆதலால் குரங்கை போல பல இடங்களிலும் ஓடி திரியும் மனதை ஓட விடாமல் நிறுத்தி நாம் எல்லோரும் முக்தியடைய இந்த ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியமே மிகவும் முக்கியமான நூல். ஆதலால் ரயிலுக்கு போகப்பட்டவன் தனக்கு வேண்டும் வஸ்துக்களை தன் பிரயாணத்திற்கு எப்படி சித்தப்படுத்திக் கொள்கின்றானோ அதுபோல் நம்முடைய பிராண பிரயாண காலத்திற்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் இந்நூலில் உபதேசமாய் சொல்லி இருக்கின்றோம். அதை தெரிந்து கொண்டு இன்று முதல் அந்த உபதேசத்தை ஒரு நாளும் மறவாமல் தினந்தோறும் சாதனை செய்து வர வேண்டும். இதற்கு திருஷ்டாந்தம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை அர்ஜுனன் என்ன கேட்கின்றான் என்றால், ஹே சுவாமி, மரண காலத்தில் கிருஷ்ணாவென்று சொன்னால் மேலான பதவியை அடைவான் என்று சொன்னீர் அல்லவா? அதுபோல் மரண காலத்தில் நான் கிருஷ்ணாவென்று சொல்லுகின்றேன். அதற்கு பகவானான ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சொல்கின்றார், ஓஹோ, அதுவா உனது அபிப்பிராயம்? அப்படிக்கல்ல, நீ இப்பொழுது எந்த வஸ்துவின் மீது அதிக பிரீத்தியை வைத்திருக்கின்றாயோ அந்த வஸ்துவே உனது பிராண பிரயாண கால சமீபத்தில் உன் எதிரில் வந்து நின்று காணப்படுமே ஒழிய என் நாமஸ்மரணை உனக்கு உண்டாகவே மாட்டா. ஆதலால் நீ இன்று முதல் சதா காலமும் என் நாமத்தை ஸ்மரித்து கொண்டு வருவாயாகில் உன் மரண காலத்தில் நீ பிரக்ஞை தப்பி இருந்த போதிலும் அந்த சமயத்தில் நான் உன்னுள்ளே அந்தர்யாமியாய் இருப்பதனால் என் நாமஸ்மரணை உன் ஞாபகத்திற்கு வரும்படி செய்வேன். ஆதலால்
இன்று முதல் என்னை சதா ஸ்மரித்து கொண்டே வரக்கடவாய் என்று சொல்லினர். ஆதலால் ரயிலுக்கு போகப்பட்டவன் 10 நிமிடங்களுக்கு முந்தியே ரயிலிடம் போய் இருக்க வேண்டும். ரயில் வந்து நின்ற பிறகு ரயிலிடம் போய் சேரப்பட்டவனுக்கு ரயில் அகப்பட மாட்டாது. அதுபோல நமது பிராண பிரயாண காலம் சமீபத்து தன் ஸ்மரணை தப்பியிருக்கும் பொழுது நம்முடைய பந்து ஜனங்கள் எல்லோரும் செவியிடம் வந்து, அண்ணா எனக்கு என்ன சொல்கின்றாய், மாமா எனக்கு என்ன சொல்கின்றாய், அப்பா எனக்கு என்ன சொல்கின்றாய் என்று சிலரும், மற்றும் சிலர் ராமா என்று சொல், கிருஷ்ணா என்று சொல், நாராயணா என்று சொல், கோவிந்தா என்று சொல் என்று உரத்த சப்தத்துடன் சொல்லுவார்கள். அந்த சமயத்தில் ராமனாகிலும் கிருஷ்ணனாகிலும் நாராயணனாகிலும் கோவிந்தனாகிலும் வந்து அவனுக்கு சகாயம் செய்ய போவது இல்லை. இது விஷயங்களை குறித்து வரப்போகும் மகோ உபனிஷத்தில் விரிவாய் காணலாம். ஆதலால் இந்நூலில் சிவராஜ யோக சமாதியில் சொல்லி இருக்கும் சோஹம் மந்திரத்தை, சோஹம் அப்படிங்கிற மந்திரத்துக்கு அர்த்தம் வந்து ஐ ஆம் தட் அப்படின்னு தான் அர்த்தம். சோஹம் மந்திரத்தை இடைவிடாமல் பகலாய் இன்று முதல் மூச்சுடன் சேர்த்து ஜபம் செய்து வந்தால் மரண காலத்தில் தான் ஸ்மரணை தப்பி இருந்த போதிலும் தன்னில் சாட்சி பூதமாயிருக்கும் பரபிரம்மத்தின் அம்சமாகிய ஆத்மாவிற்கு கருணை உண்டாகி, ஐயோ பாவம், இவன் இதுவரையில் சோகம் மந்திரத்தை ஸ்மரித்து கொண்டு வந்தானே, இவனை கைவிடலாகாது என்று எண்ணி இவன் ஸ்மரித்து கொண்டிருந்த சோகம் மந்திரம் அவன் ஞாபகத்திற்கு வரும்படி செய்விக்கும். இவ்வித அபியாசம் செய்வது, அபியாசம்னா பிராக்டிசஸ், எக்ஸசைசஸ், பிராக்டிசஸ். இவ்வித அபியாசம் செய்வதை விட்டு 10 சிநேகிதர்களுடன் கூடி ஃபுட்பால், டென்னிஸ், கிரிக்கெட், பேட்மிண்டன், இஸ்பேட்டு, சதுரங்கம், சொக்கட்டான் முதலாகிய ஆட்டங்களை ஆடிக்கொண்டும் சந்தோஷமாய் சிரித்து கொண்டும் நியூஸ் பேப்பர்களை வாசித்து கொண்டும் விருதாவாக காலக்ஷேபம் செய்து வரும் நாளில் மேல் சொல்லியவர்களில் எவராகிலும் ஒருவர் காயலவாய் இருக்கும் பொழுது, ஐயோ இன்னார் காயலவாய் இருக்கின்றாராமே பாவம் என்று மற்ற 9 பேர்களும் கலந்து பேசிக்கொள்வார்களே ஒழிய, காயலவா ஆக இருக்கப்பட்டவன் மற்ற 9 பேரையும் நினையாமல் அவர்களை மறந்து பிரக்ஞை தப்பித்து பிராண பிரயாண காலத்தில் இருப்பான். ஆதலால் மேல் சொல்லிய ஆட்டங்களில் இருந்த போதிலும் மனதை இந்திரியங்களின் வழியாக செலுத்தாமல் பரபிரம்ம சொரூபத்தில் செலுத்த வேண்டும் என்பதே இந்நூலின் கருத்து. சாப்டர் 43 350 பேஜ் நம்பர் முடிச்சிருக்கோம் இன்னைக்கு. நாளை ஜாக்கிரதை, சொப்பன, சுஷுப்தி, துரியா அவஸ்தைகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆத்மா நமஸ்தே.